ஆனால் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சொதப்பல் ஆயிட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு மோல்டு. அதனால இப்போ எடுத்து நான் எல்லாத்தையும் எம்சியில் அது இதுன்னு போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் அது வந்து ஃபுல் ஃபிகர். இந்த மாடல் தான் நான் பண்ணியிருக்கேன். அதில் எப்படி வருது, நல்லா வருதா, எப்படி வருது அப்படின்றத ஃபைனலாக பார்க்கலாம். அது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. இப்போ வந்து நம்ம மேட் வச்சு உள்ள ஃபுல்லாக 2 பீஸாக இருக்குல்ல இப்போதைக்கு, அதனால உள்ள ஃபுல்லாக வந்து அடைக்க போகிறோம். மேட்டும் அப்புறம் ரெசினை வச்சு தான் நம்ம அடைக்க போகிறோம். எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் பண்ண மாடலோட ஒரு 2 அடிக்கு ஒரு ஃபுல் ஃபிகர் ஒன்று பண்ணேன். காலேஜில் லைவ் மாடல் ஒன்று பண்ணது. அதை மோல்டு எடுத்து ரொம்ப நாளாக காலேஜ்லேயே இருந்தது. இப்போ நான் அதை வந்து கேஸ்டிங் பண்ண போகிறேன். அதை கேஸ்டிங் பண்ணுற ப்ராசஸை தான் இப்போ நான் உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க யாருக்காவது இதை ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உண்மையிலேயே மேக்ஸிமம் பெயிண்டிங் பண்ணி தான் பார்த்துருக்கீங்க. அந்த வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கல்ப்சரும் பண்ணுவேன், கிளே மாடல் பண்ணுவேன். அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸாக நான் போடுறேன். நான் இப்போதைக்கு கிளே மாடல் பண்ணது நான் எதுவும் அந்தளவுக்கு வீடியோ எடுக்கிற வீடியோஸை நான் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அது எல்லாருமே பார்ப்பீங்க. இப்போ வந்து மோல்டு இப்போ பாருங்க, மோல்டு எப்படி இருக்கு அப்படின்னு. இதுதான் வந்து மோல்டோட ஃப்ரண்ட் வியூ. இது வந்து மோல்டோட பேக் வியூ. பேக் வியூனா பேக் சைடு, இது மோல்டோட ஃப்ரண்ட் சைடு. அதாவது ஸ்கல்ப்சர் மாடலோட ஃபேஸு, கை இதெல்லாம் இருக்கும் இங்க. இதுல வந்து மாடலோட தலைமுடி இது எல்லாமே இருக்கும் இதுல. இங்க இப்போ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஏன் இத்தனை இதுவா இருக்கு அப்படின்னா, ஒரு மாதிரி இருக்குன்னா, நான் வேற ஒரு பிளான் பண்ணி தான் இந்த மோல்டு நான் போட்டேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சொதப்பல் ஆயிட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு மோல்டு. அதனால இப்போ எடுத்து நான் எல்லாத்தையும் எம்சியில் அது இதுன்னு போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். ஒட்டிட்டு மேக்ஸிமம் இப்படி தான் போடுவாங்க. பட் இந்த மாதிரி நான் வேற ஒரு பிளான்ல போட்டேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த மோல்டு எதில் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் தான் எடுத்தது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், நார், மேக்ஸிமம் அந்த ப்ராசஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதே தான் இதுவும், அதே தான் பிளாஸ்டரு. எடுத்து 2 பீஸாக போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நிறைய பீஸாக போட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுத்து நம்ம ஃபைபரில் தான் எடுக்க போகிறோம். ஃபைபரில் எடுத்தப்போ மோல்டு மேக்ஸிமம் ஆல்ரெடி ரொம்பவே டேமேஜாக தான் இருக்குது. ஃபைபரில் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த பீஸ் போடலாம். பட் செட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. இதுலேயே போயிடும். பார்ப்போம். இது வந்து கிளே வச்சு தான் கொஞ்சம் அந்த பேட்சாக இருக்கிறதெல்லாம் அடைச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அடைக்கணும். எதனால் இப்போ நம்ம இந்த பீஸோட இதுவெல்லாம் அடைக்கிறோம் அப்படின்னா, ஃபைபரில் வரும்போது இங்கெல்லாம் அந்த லைனாக நிறைய அந்த உள்ளெல்லாம் வந்து அந்த ஃபைபர்னா எப்படி சொல்கிறது, ரெசின் தான். இது ரெசினு ப்ளஸ் ஹார்ட்னர், கேட்டலிஸ்ட் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி, ஒயிட் ப்ளூன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு லிக்விட் தான் அது. அதில் ஃபைபர் மேட்டு போட்டு பண்ணுறது எஃப்ஆர்பி மேட்டு. இப்போ வந்து இது வந்து மோல்டில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேக்ஸ் அடிக்க போகிறோம். வேக்ஸ் எதுக்குன்னா ரிலீஸ் ஆகணும். நம்ம வந்து அடுத்து நம்ம ரெசின் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா அதுலேருந்து வேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரெசினும் ஃபைபரும் அவுட்புட் பீஸும் நம்மளோட மோல்டும் பிரித்து எடுக்க முடியும். கொஞ்சம் ஈஸியாக வரும். இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும், ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்போ நம்ம வேக்ஸ் அடிக்க போகிறோம்.
வேக்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக அடிச்சுக்கணும். நானும் குக்கிங் சமையல் வீடியோ பேசாம பேசினுங்கிறா மானா பேசல அப்படி இது பண்ணிட்டு ஏன் ஆண்டில் வந்து எட்டிதா இப்படி எத்தனா சைடு வெட்டிக்கலாம் தெரியும். இருட்டா இருக்கு பாரு. இருக்குறியா? இது வந்து பிவிஏ. இது வந்து எதுக்குன்னா நம்ம வேக்ஸ் நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணமோ அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ பிவிஏவும் அடிக்கிறோம். இது அடித்தா இன்னும் கொஞ்சம் நம்மளோட மாடல் ஃபைபர் பீஸ் வந்து நல்லா வெளியே கொஞ்சம் ஈஸியாக ரிலீஸ் ஆகி வரும். அதுக்காக தான் பாருங்க. ஃபைபர் பீஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது மோல்டு தான். மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு போர்ட்ரேட் பண்ண அதை நான் காட்டுறேன். அதை பாருங்க. இதுதான் இந்த போர்ட்ரேட்டு. இப்போ இந்த மாதிரி தான் அது வந்து ஃபுல் ஃபிகர். இந்த மாடல் தான் நான் பண்ணியிருக்கேன். அதில் இதுதான் இப்போ வந்து இதே மாதிரி தான் இப்போ இந்த மோல்டும் வரப்போகுது. ஸோ அதுதான் அதுக்கு தான் நம்ம இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி வருது, நல்லா வருதா, எப்படி வருது அப்படின்றத ஃபைனலாக பார்க்கலாம். அது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேஸ்டிங் பண்ணி முடிக்க போகிறோம். என்னென்னா ஃபைபர் ஃபர்ஸ்ட் லேயர் ஊற்றுற வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே. இப்போ வந்து ஃபைபரில் எல்லாமே ஊற்றியாச்சு. ஃபைபர் மேட்டும் எடுத்து போட்டாச்சு. இதுதான் அந்த மேட்டு. அந்த மேட்டும் எடுத்து போட்டாச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மேட்டு போட்டு எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் மேட் போட்டு ஃபைனலாக வந்திருக்கிறது. இது ஆக்சுவலாக உள்ள இப்படிதான் இருக்கும். லாஸ்டா வந்து இது ரெண்டுத்தையும் இந்த மோல்டையும் ஒன்று சேர்த்து அப்படியே ஒட்டிட்டு மோல்டை பிரிச்சோம் அப்படின்னா ஃபுல் 3Dயா ஸ்கல்ப்சர் வந்து வந்துடும். அது வந்து எப்படி வருதுன்றத அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. இப்போ வந்து நம்ம மேட் வச்சு உள்ள ஃபுல்லா 2 பீஸா இருக்குல்ல இன்னைக்கு, அதனால உள்ள ஃபுல்லா வந்து அடக்கி போறோம்.
மேட்டும் அப்புறம் ரெசினை வச்சு தான் நம்ம அடைக்க போகிறோம். ரெசினை கொஞ்சம் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஸ்லோ செட்டில் வச்சுட்டு நம்ம பாட்டு ஃபுல்லாக அந்த ஹோல்ஸ்லாம் நம்ம அடைச்சிட்டு வந்துட்டோம்னா அது செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக 2 பீஸாக போடலாம் நம்மளோட ஸ்டாச்சு வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேவா? எப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்து உள்ளேயும் ஒட்டிட்டோம். உள்ளே ஒட்டிட்டதுனால வந்துடும்னு நினைக்கிறேன். வந்துடும் கண்டிப்பாக. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஓகேவா? நல்லா செட் ஆயிடுச்சான்னு தெரியல, பார்ப்போம். அது நம்ம வந்து நம்மளுடைய மாடல் அக்காவோட சிலை திறப்பு விழா நடக்கும் போல் எல்லாரும் பாருங்க. லூஸ் மாதிரி பேசாம மன்னிச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குல்ல? தேய்க்கிறதா வேலை. அழகா இருக்கு வேறு. இப்போ வந்து இது எதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பிவி நிறைய வச்சுட்டேனா இல்லைனாக்கா இல்லை வேக்ஸ் நிறைய அடிச்சிட்டேனா என்னன்னு தெரியல. ஸோ அதனுடைய தாக்கம் தான். எல்லாம் ஃபர்ஸ்ட் லேயர் சரியா செட் ஆகலையா இல்லை அரைக்குறையா ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் பட்டி பார்க்கணும், தேய்ச்சா சரியாயிடுது. ரொம்ப டெக்ஸ்டர்டா இருக்கு. இது வந்து இப்போ மோல்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்கு, மோல்டு இல்லை ஆக்சுவலா ஃபைபர்ல காஸ்டிங் பண்ணியாச்சு, ரெசின்லாம் போட்டு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மோசமா தான் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய இதெல்லாம் பயங்கரமா பட்டி வைக்கணும். இப்போ அவ்வளோ கரெக்ஷன் இருக்கு, இதுல அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே இப்போ ஃபைபர்லயே பட்டி பார்க்கணும். இது என்ன ஆச்சு, எதனால பிவி அதிகமானதுனால இப்படி ஆயிடுச்சா, இல்லை வேக்ஸ் அதிகமானதுனாலயா, இல்லை எதுவுமே சரியா காயாதனால இப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி மிஸ்டேக் வரும். ஒர்க்கு நல்லா இருக்கு, பட் ஆனால் ரொம்ப கரெக்ஷன் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு ஃபைபரில். இது பெரிய தொல்லை. ஃபைபர் ஹேண்டில் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். கெமிக்கலு அது இதுன்னு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும் அது. ஓகே, இப்போ வந்து இப்போ இது ஃபினிஷிங் எப்படி வருது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸ் இது பெயிண்டிங் பண்ணுற வரைக்கும் லாஸ்ட் ஃபைனல் அவுட்புட் எப்படி வருது அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பட்டி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பெயிண்டிங் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கல்ப்சரும் பண்ணுவேன். அடுத்தடுத்த வீடியோஸில் கிளே மாடலிங் பண்ணுறதும் நான் காட்டுறேன். அடுத்து நடராஜா பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து நிறைய ரிலீஃப் ஒர்க் அப்படிலாம் பண்ணலான்னு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நடராஜா மோல்டு இருக்குது. மோல்டு வந்து ஃபைபரில் போட்டு அது ஃபினிஷிங் அவுட்புட் எப்படி வருது அப்படின்றதையும் காட்டுறேன். என்னோட இன்ஸ்டால ஓரளவு நல்லா ரீச் ஆகுது. அதனால இன்ஸ்டாலையும் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ட்டில் என்ன மாதிரி இதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது கமர்ஷியலாக ஒர்க்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணிங்கன்னா, அதுவும் ஸ்கல்ப்சரோ இல்லை என்ன மாதிரியான ஆர்ட் ஒர்க்ஸாக இருந்தாலும் சரி, பெயிண்டிங்கு இல்லை மியூரல் ஒர்க்கு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு அப்படின்னா தாராளமாக பண்ணித்தரேன். இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்க. இது வந்து ஃபினிஷிங் எப்படி வருதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? அடுத்தடுத்து என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். பை.